இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிட்டாக ஃபிசிக்காக இருக்கவங்க கூட இறந்து போகிற நியூஸ் வந்து அடிக்கடி சோஷியல் மீடியாலையும் பத்திரிகைகள்லையும் பார்த்துருப்பீங்க. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கவங்க அல்லது ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க நான் சொல்கிற இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக்லேருந்து ஈஸியாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி முறையான வார்ம் அப் பண்ணணும். ஒர்க் அவுட்காக உங்கள் பாடியை தயார்படுத்துவதற்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வார்ம் அப் தாங்க. நிறைய விதமான வார்ம் அப்லாம் இருக்குது. இதை பண்ணுறதால ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை தயார்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படுகிற இன்ஜுரி மற்றும் மசில் கிராப்ஸை தடுக்கவும் இது வழிவகை செய்யுது. இந்த லிஸ்ட்டில் நாம் பார்க்க போகிற ரெண்டாவது ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவையான அளவு தண்ணி குடிக்கணுங்க. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒர்க் அவுட் முடிச்ச உடனும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இடையில குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்கலாம், பட் தேவையான அளவு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். தண்ணி குடிக்கிறதால டீஹைட்ரேஷனை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூணாவது ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே அதிகப்படியான வெயிட்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கம்மியான வெயிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போக போக உங்கள் வெயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லாத இன்ஜுரி ஏற்படுறதை தவிர்க்கவும் உதவுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நாலாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணாமல் வெவ்வேறு மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு செஸ்ட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாளும் செஸ்ட்டுக்கு போடாமல் ஆர்ம்ஸ் இல்லைனா ஷோல்டருக்கு போடலாம். ஒரு வீக்கில் எல்லா மசிலுக்கும் ஒர்க் அவுட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸை உங்கள் ட்ரைனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான தூக்கம் ரொம்ப அவசியங்க. என்னதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலுமே ப்ராப்பரான தூக்கம் இல்லைனா நீங்கள் செஞ்ச ஒர்க் அவுட்டுக்கு அர்த்தமே இல்லை. அது இல்லாமல் தூங்கும்போது தான் நம்மளோட மசில் ரிப்பேர் ஆனதை தானே ஃபிக்ஸ் பண்ணிக்கும், மசில் க்ரோத்தும் அப்போ தான் நடக்கும். அது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எக்ஸசைஸுக்கு லீவ் எடுத்துகிட்டு டெய்லி 7 to 8 hours தூங்குறத பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆறாவது மிக முக்கியமான ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊட்டச்சத்து தாங்க. நீங்கள் 70-30 ரூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது 70% டயட்டும் 30% ஒர்க் அவுட்டும் இருக்கணும். அது என்னன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் 30% வச்சாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் 70% இருக்கணுங்க. ப்ராப்பரான டயட் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற ட்ரீம் ஃபிசிக்கை உங்களால் அடையவே முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டயட்டில் ப்ராப்பரான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணுறது மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கடைசியான ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி தேவையான ஒர்க் அவுட்ஸ் ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பை ஏற்றணும். அடுத்தவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிற ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. உங்களுக்கு தெரியலனா உங்கள் ட்ரைனர்ட்டையோ இல்லை பர்சனல் ட்ரைனர்ட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான ரூலுங்க. ஸோ நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ட்ரீம் ஃபிசிக்கை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். கைஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.